இப்போ நம்ம இந்த பாலத்து மேலே தான் போக போகிறோம். இந்த இடத்துலையே நின்று வீடியோ ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஓரமாக நின்னேன். சரி வாங்க, மீதி விஷயத்த நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்றதெல்லாம் போய்கிட்டே பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பாலாறு. பார்க்குறதுக்கு ஒரு பாலைவனத்தில் தண்ணி போகிற மாதிரி தெரியுதுல்ல, எனக்கும் அப்படி தான் தெரியுது. ஆனால் பார்க்க என்னமோ அழகாக தான் இருக்குது. சரி வாங்க அப்படியே போவோம். நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத அந்த இடத்துக்கு போயிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருக்குங்க. 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், ஏன் 10,000 ஆண்டுகள் பழமையான இடங்கள்லாம் இருக்குது. அப்படி ஒரு இடம் தான் இதுவும். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கான வரலாறு இந்த இடத்துல இருக்குது. பல்லவர் காலத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரலாறு இருக்குதுங்க. இந்த இடத்த இப்போ தொல்லியல் துறை பராமரிச்சுட்டு வருது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்மளும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு உள்ளே போய் பார்ப்போம். நம்ம வரும்போது பார்த்தோம்ல பாலாறு, இதை பாருங்கள், இங்கேருந்து தெரியுது. நம்ம கடைசியாக போகும்போது அந்த பாலாறு உள்ளே போயிட்டு போகலாம். சரி, இப்போ நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போகலாமா? இந்த இடத்தோட முகப்பே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்படி என்ன தானே இடம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த இடம் வந்து பாலாறு, செய்யாறு, வேகவதி ஆறு அப்படின்ற 3 ஆறுகள் கலக்கிற இடம் அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு பேர் திருமுக்கூடல் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த இடத்தோட வரலாறை அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல நம்ம உள்ளே போய் கொஞ்சமாக சுற்றி பார்ப்போம். அங்கே பாருங்களேன், ஏதோ பூ மாதிரி இருக்குல்ல. சரி வாங்க கிட்ட போய் பார்ப்போம். ஆமாங்க, பூ தான், நல்லா அழகாக பூத்துருக்கு. இது அல்லி மலர் தானே, அல்லிப்பூ. உங்கள் யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது அல்லிப்பூ தான். பார்க்க சூப்பராக இருக்குது. சரி ஓகே, நல்லா இருக்குல்ல. அப்படியே பார்த்துட்டு இப்போது உள்ளே போகலாம். இந்த இடம் நல்லா பராமரிக்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு நிறைய இடம் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த கல்லெல்லாம் பாருங்களேன். இந்த கல் வந்து ஆக்சுவலாக சோழர் காலத்து கல்லுங்க. அதாவது அந்த காலத்தில் தான் இதை வந்து கட்டியிருப்பாங்கன்னு இந்த கல்லை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கோயிலோட வரலாறு கிபி 893, அதாவது பல்லவர் நிருபதுங்கவர்மன் அப்படின்றவர் காலத்துலேருந்தே இந்த கோயிலோட வரலாறு ஆரம்பிக்குது. இது எப்படி நமக்கு தெரியும்னா, இந்த கோயிலில் கிடைச்ச கல்வெட்டுலேயே மிக பழமையான கல்வெட்டு அவரோட கல்வெட்டு தாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பல்லவர் காலத்துலேருந்து ஆரம்பித்தாலும் இந்த கோயிலோட கட்டடக்கலை வந்து சோழர் காலத்து கட்டடக்கலை. அதனால் இப்போ நம்ம பார்க்குற இந்த கோயில் வந்து சோழர்கள் தான் கட்டி இருக்கணும்னு சொல்லப்படுது. ஆனால் பல்லவர் காலத்தில் இந்த இடத்துல வேறு மாதிரியான கோயிலோ இல்லை வேறு மாதிரியான இடமோ இருந்திருக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே பேசிகிட்டே உள்ளே வந்துட்டோம். இப்போ கட் பண்ணிக்கிறேன். அப்படியே வெளியே வந்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி கல்வெட்டில் தமிழ் மொழியை பார்க்குறதே மகிழ்ச்சியாக இருக்குல்ல. ஆனால் இந்த மாதிரி கல்வெட்டு அடிக்கிறதுனால தான் இந்த கோயில் வந்து எந்த காலத்துடையது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல பல்லவர்கள், சோழர்கள்ன்ட்டு, இது கல்வெட்டுனால தான் நம்ம சொல்ல முடியுது. சோழர்கள்னு சொல்கிறோம். சரியாக எந்த சோழர்கள்லேருந்து அப்படின்னு நான் சொல்லலை. ராஜராஜ சோழன் காலத்துலேருந்தே இந்த இடத்துல கல்வெட்டுகள் கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது மொத்தமாக 22 கல்வெட்டுகள் நமக்கு இங்கே கிடச்சிருக்குதுங்க. அதில் ராஜராஜ சோழனோட கல்வெட்டு மட்டும் 2 கல்வெட்டு கிடச்சிருக்கு. ராஜேந்திர சோழனோட தான் அதிகம், 10 கல்வெட்டு கிடச்சிருக்குதுங்க. அப்புறம் வீரராஜேந்திர சோழனோட கல்வெட்டு வந்து 3 கிடச்சிருக்கு. இல்லாமல் முதலாம் குலோத்துங்கன், விக்ரம சோழனோட கல்வெட்டு ஒன்று கிடச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கல்வெட்டு கிடைக்கிறதுனால தான் வரலாறு தக்க வைக்கப்படுது. நமக்கு சோழர்கள் அதிகமாக தெரியறதுக்கு காரணமே இந்த கல்வெட்டுகள் தான். அப்படியே இந்த இடத்த கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்புவோமா? அப்படியே இந்த கோயிலை ஒரு சுற்றி வந்துட்டோங்க இப்போது. சரிங்க, இப்போ அப்படியே கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பாலாறு நதியில் ஒரு காலை வச்சுட்டு போயிடுவோமா? நான் முதலே சொன்ன மாதிரி.
முன்னாடி இந்த கோயிலை அப்படியே ஒரு வாட்டி முழுசாக சுற்றி பார்த்துட்டு வெளியே கிளம்புவோமா? இப்போ வெளியே வந்துட்டோங்க. சரி, ஓகே, அப்படியே போவோம். பாலாறுக்கு இங்கே பாருங்கள், படிக்கட்டெலாம் இருக்குது. அப்படியே இறங்கி கீழே வந்துட்டோம். பார்க்க நதி மாதிரி இல்லை, ஏதோ சின்ன ஓடை மாதிரி போகுது. அப்படியே ஒரு வாட்டி சுற்றி பார்த்துருங்க, நம்ம அப்படியே கிளம்புவோம். பாலாறில் காட்ட எதுவும் பெருசாக இல்லைங்க, பார்க்க அழகாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சுத்தமாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இன்னும் நதி மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, வாங்க அப்படியே போகலாம். வரலாறு செறிவு மிக்க ஒரு இடத்த பார்த்தது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் சுற்று வட்டாரத்தில் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம். அமைதியாக இருக்க இடம், பச்சையாக தெரியுதுங்க பார்க்குறதுக்கு, சூப்பராக. அப்படியே வந்தீங்கன்னா நல்லா ஓய்வு எடுத்துகிட்டு குடும்பத்தோடு கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக இருந்துட்டு போகலாம். சரிங்க, நாங்கள் அப்படியே கிளம்புறோம். இதுக்கு அடுத்த காணொளி வந்து இந்த காணொலியோட கண்டினியூஷனுங்க. மறக்காமல் வந்து பாருங்கள், அதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, அது அடுத்த காணொலி சொல்கிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அடுத்த காணொலி சந்திக்கிறேன். நன்றி.